மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம். மகத்துவ ராஜனே மை துதிக்கிறோம். சர்வலோகத்தின் ஆண்டவரே மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே மை துதிக்கிறோம். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரே மை துதிக்கிறோம். ஆணவமது சிங்காசனம் பூமி மது பாதப்படி ஆண்டவரே, உடைய பாதப்படியிலே ஆண்டவரே மை தொழுது கொள்ளும்படியாய் மை ஆராதிக்கும்படியான சிலாக்கியத்தை என் தேவனீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உம்மிலே மகிழும்படியாய் களிகூறும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தியாகும்படியாய் உம்முடைய ஆலயத்துக்கு என் தேவனீர் எங்களை அழைத்து கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி எஸ்அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரைக்கும் அப்பா உம்முடைய ஆளுகை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுயமோ மாம்சமோ ஒன்றும் ஆண்டவரே கிரியை நடப்பிக்காதபடிக்கு ஆண்டவரே தேவ ஆவியானுடைய மகிமையின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் மூடிக்கொள்ளட்டும். இந்த ஆராதனைக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களிலே காணப்படத்தக்கதாய் எங்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே அப்பா பிரசன்னம் ஆண்டவரே பாளையத்தில் தேவ ஆவியானவர் ஆண்டவரே உலாவக்கூடிய அளவில் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா எங்களை தேவனை சுத்திகரிப்பீராக. சுத்திகரிப்பீராக. சுத்திகரிப்பீராக ஆண்டவரே அப்பா. உங்கள் நடுவிலே ஆண்டவரே எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். முழுவதுமாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். 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 ஒவ்வொரு பகுதியிலும் உடைய ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எங்கள் எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிறதான எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவின் கிரியைகள், அதிகாரத்தின் வல்லமைகள், துறைத்தனத்தின் வல்லமைகள், அந்தகார லோக அதிபருடைய கிரியைகள் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. தேவ மகிமை வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் எங்களை இயக்குவீராக, வழி நடத்துவீராக. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் அசைவாடுகிற ஆண்டவரே கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததே பெரிய நன்மை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்த நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு ரட்சிப்பு என்ற அந்த பெரிய நன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்து இம்மட்டும் தேவன் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், உபத்திரவத்தோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து இந்த வேளையில் அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தேவனை நாம் உண்மையாய் ஆராதிக்கும் போது இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளையும், எல்லா நுகங்களையும், எல்லா பாடுகளையும், எல்லா உபத்திரங்களையும் தேவன் முறித்து போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த
பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே சொல்லுவோம் ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே அவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே ஹல்லேலூயா 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 அவர் ஆராதனைக்கு உரியவர்
ஆராதனைக்குரிய தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆராதிக்கணும், உண்மையோடு ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டதுனால நம்முடைய இருதயம் மகிழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மலட்டு வாழ்க்கையெல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு? மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை இது அவ்வளோதான், இனி செயல்படாதுன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, மலடாயிருக்கிற காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியம் மலடாக இருக்குது? எங்களுடைய வாழ்க்கையில் 7 வருடங்கள் குழந்தை இல்லாமல் ஒரு மலட்டு வாழ்க்கையாக இருந்தது. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றினார். மலட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து எங்களுடைய மலட்டு வாழ்க்கையை மாற்றி குழந்தை இல்லைன்ற அந்த மலட்டுத்தனத்தை தேவன் மாற்றி இரட்டிப்பான நன்மையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன்னு சொன்ன தேவன் அப்படியே நடப்பித்தார். ஹல்லேலூயா. ஒன்று கேட்டோம், ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆவிக்கு உலக பிரகாரமான அந்த குழந்தை இல்லை என்ற அந்த மலட்டு தன்மையை தேவன் மாற்றினார். எல்லா பாவங்கள் எல்லா சாபங்களை தேவன் என்ன செய்தார்? நீக்கி பழுகி பெருகும்படி தேவன் என்ன செய்தார்? தூக்கி விட்டார். எங்கள் இருதயம் மகிழும்படியாய், எங்களுடைய கொம்பு உயரும்படியாய், பகைவர்கள் மேல் எங்கள் வாய் திறக்கும்படியாய், யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக எங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எது மலடாக இருக்கிறது? ஆசீர்வாதம் இல்லை என்ற ஒரு காரியம் மலடு போல இருக்கலாம். வறுமை, கடன் பிரச்சனை, வியாதி, அது மலடு போல இருக்கலாம். அதெல்லாம் மாற்ற வல்லமையுள்ளவர், நம்மளை பழுகி பெருகும்படியாய் செய்கிற தேவன். இயேசுவை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. புழுதியில் இருந்து நம்மை தூக்கி விடுகிறவர், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி வைக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை தூக்கி உயர்த்தி நம்மளை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். உங்களுடைய மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்ற வல்லமையுள்ள அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மலட்டுத்தன்மைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற மலட்டுத்தன்மைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். என்னால் இந்த காரியம் செய்ய முடியல, என்னால் துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆனால் அந்த மலட்டு வாழ்க்கையை மாற்றுகிற அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை பழுகி பெருகும்படியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலம்தான், ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவர் சொல்லும் போது, அவர் சொல்றதை செய்யும் போது, அது பஞ்சமாக இருந்தாலும், வறட்சியாக இருந்தாலும், மலட்டுத்தனமாக இருந்தாலும் தேவன் பழுகி பெருகும்படியாக செய்கிறார். 100% ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லணும். அவர் சொல்லும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நம்ம கனி கொடுக்க முடியும். நம்மளை நினைத்து நம்மளை கனி கொடுக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மீண்டும் உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம்
மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தேனே மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தேனீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்தினீரே முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பெருகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, உற்சாகமாய் குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த நம்மளை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. குப்பையில் இருந்த நம்மளை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு, அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்தினீரே முழு இதயத்தோடு. ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உற்சாகமாய் உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல
உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகன் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ரட்சகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவரை போல வல்லவர் இல்லை, அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, அவரை போல நம்மளை பாதுகாக்கிற கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணால் சொல்றாங்க, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு மாறா, ஒரு இருளான வாழ்க்கை தேவன் அதெல்லாம் மாற்றினதுனால அவங்க பாடினதான் சந்தோஷத்தோடு. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. எப்போ தேவ சமூகத்தில் போய் அவங்க அழுதாங்களோ அது வரைக்கும் தேவ ஆலயத்துக்கு போனாங்க தான். ஆனால் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் போது, ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருதயத்தை ஊற்றும் போது ஒரு வார்த்தை, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன், நீ வேண்டி கொண்டதெல்லாம் செய்வேன் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை அவங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாகவே இருக்கலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த வேளையில கண்ணீர் வடிக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். என்ன துக்கத்தோடு நீங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றும் போது அவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை, ஒரு ரமா வேர்டு உங்களுக்காக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது அந்த வார்த்தையின் மூலமாய் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையாக வந்தவர், அற்புதங்களை செய்கிற அந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சுகம் என்ற அற்புதம், விடுதலை என்ற அற்புதம், குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் என்ற அற்புதம், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டா அதுலேயும் தேவன் பாவத்திலிருந்து, ஏன்னா பாவியை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பர்பஸே பாவியை ரட்சிக்கணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியா அவருடைய வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. அவருடைய வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை, இருளான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்கிறோம், வெளிச்சமாய் மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறிடும். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் இருளாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறி
சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும், விசுவாசத்தோட சொல்லுங்க, என் வியாதி மாறணும், விசுவாசத்தால் மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா எத்தனை பேர் இருதயத்தில் இருந்து பாடுனீங்க? விசுவாசத்தோடு எத்தனை பேர் பாடுனீங்க? ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும்? உண்மையாக யார் பாடினீங்க? உண்மையாக பாடினவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்கள் பிரச்சனையை மாற்றுகிறவராக இருக்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன், இருளான வாழ்க்கையை மாற்றின தேவன். விசுவாசத்தோடு இருதயத்திலேருந்து உள்ளத்திலேருந்து பாடணும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக அவங்கள பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷம், பாதி வியாதி என்ன செஞ்சிடும், அவங்கள பார்த்தோன்னா மறந்து போயிடும். ஆனால் தேவ துதிக்க துதிக்க நமக்குள்ளே இருக்கிற எல்லா இருளெலாம் என்ன செய்யும், விலகி ஓடிடும். நம்ம துதிக்க, வாயில் திறந்து துதிக்க 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 நமக்குள்ளே இருக்கிற இருள் என்ன செய்கிறோம், மாறிடும். சந்தோஷத்தினால தேவன் நம்மளை நிரப்புவார். இதனால என்ன செய்யுது, நமக்கு சுகம் கிடைக்குது. ஆண்டவர் வார்த்தை கேட்க கேட்க நமக்கு சுகம். அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது, மதுரம் இருக்குது. அவருடைய வார்த்தையில நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி நன்றி சொல்ல என்ன இதில் வார்த்தையே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நம்மளால் அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவருக்கு நம்மளால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவரால் நமக்கு பிரயோஜனம் இருக்குது, ஆனால் நம்மளால் அவருக்கு
ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் நம்மளை நினச்சி நம்மளை பாதுகாத்து நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காரு, பயன்படுத்திகிட்டு இருக்கார். அவருடைய நினைவில் நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கார். ஏன் தெரியுமா? நம்மளை நேசிக்கிறதுனால தான். நமக்காக அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த அன்பை நம்ம என்ன செய்கிறதில்ல, உணர்றதில்ல. அந்த அன்பை நமக்காக கல்வாரி சிலுவையில் அந்த சிந்தின அந்த அன்பை என்ன செய்யணும், நம்ம உணரணும். அந்த அன்பு நமக்காக. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை விட்டால் நமக்கு வழி இல்லை. அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்திலேருந்து பாடுவோமா, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லை, நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியம் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை
உயிர் உள்ளவரை மறவேன். உம்மை போல இல்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொன்னீங்க? நன்றி இருந்த இதயத்தோடு நம்மளால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஆனாலும் நம்மளை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறார். அவருடைய நினைவில் வச்சிருக்காரு. உயிர் உள்ள வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. ஒருத்தவங்க செய்த நன்மையை நம்ம மறக்க மாட்டோம். அதை விட தேவன் நம் மீது வைத்த அந்த அன்பு அது வெளியேற பெற்றது. உயிர் உள்ளவரை அவருக்காக நம்மளால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் நம்மளை நினைத்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு உயிர் உள்ளவரை உண்மையாய், உயிர் உள்ளவரை உத்தமமாய் நிற்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில் அப்படியே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கண்ணீரோடு நன்றி சொல்லுவோம். கண்ணீரோடு அப்பா அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சொல்லுவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கி நீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன்.
கோடி நன்மை செய்திருக்கிறார். நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்லுவேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இறுதி வரைக்கும் நம்புவீங்களா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில்
வருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர். அவர் மகத்துவம் உள்ளவர். அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அது விலகுகிறது. எல்லா போராட்டங்கள் பாடுகள் விலகுகிறது. தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புகிறது. தேவ ஆளுகை நம்மளை நிரப்புகிறது. ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. தேவன் நம் நடுவிலே உலாவுகிறவராக இருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். தேவ ஆவியானுடைய ஆளுகை நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உம்முடைய ஆளுகைக்காய் உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் உம்மொருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனீர் எங்கள் நடுவில் அசைவாடி எங்களுக்கு விரோதமாய் எழும்பின, எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லாவற்றையும் என் தேவனீர் நிர்மூலமாக்கி போட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.